முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதியிலும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு ஏப்ரல் 6ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் தமிழகம் முழுவதும் 7600 வேட்புமனுக்கள் பெறப்பட்டன. இதில் ஆண்கள் 6217, பெண்கள் 1380, திருநங்கை 2 பேரும் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். தமிழகத்திலேயே அதிகபட்சமாக கரூரில் 108 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். கடந்த 7ஆம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்றது. இந்த நிலையில் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 79 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் முடிவடைந்த நிலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கரூர் சட்டசபை தொகுதியில் 79 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். கரூர் சட்டசபை தொகுதியில் திமுக சார்பில் RCM தியாகராஜன், அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர், தாவேக சார்பில் மதியழகன், நாம் தமிழர் கட்சி சார்பில் கருப்பையா ஆகியோர் போட்டியிடுகின்றனர். அதிக அளவிலான சுயேட்சை வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். கடந்த 2021 சட்டசபை தேர்தலிலும் கரூர் தொகுதியில் அதிக வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் தற்போதும் 108 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். அதில் 83 வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டன. அதில் 4 பேர் தங்கள் வேட்புமனுக்களை வாபஸ் பெற்ற நிலையில் இறுதியாக 79 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர்.